பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 59 சங்கீதம் 16 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானீர். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு தாவீது ஒரு சாட்சி சொல்லுகிறார், எனக்கு நெருக்கம் வந்த நாட்கள் இல்லை. ஸோ தாவீதுக்கு பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில் அவர் நெருக்கப்படும் பொழுது அவர் சொல்லுகிற சாட்சி என்னன்னா, நீர் எனக்கு தஞ்சமா நீங்க எனக்கு அடைக்கலமா இருந்தீங்க. ஸோ எனக்கு உறுதுணையா நீங்க தான் இருந்தீங்கன்னு சொல்லி கர்த்தரை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறான். நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கம் ஏற்படுகிறது. யாரால நெருக்கம் ஏற்படுகிறது, எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீது ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறார். என்னன்னா, இஸ்ரவேலர்களை ஒடுக்கும்படியாக கோலியாத் நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிற தாவீது அந்த கோலியாத்தை எதிர்த்து மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்பொழுது அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் தாவீதை ஒரே கொண்டாட்டமாக ஒரே சந்தோஷமாக அவனை புகழ்ந்து பாடுவார்கள். அந்த நாட்டி ராஜாவாக சவுல் இருக்கிறார். ஆனா தாவீதை இவர்கள் எல்லோரும் கொண்டாடும் போது அந்த இடத்துல தான் சவுலுக்கு தாவீது மேல ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி, அதாவது பொறாமை வருது, எரிச்சல் வருது. இவ்வளவு நாள் நம்ம ராஜாவா இருக்கிறோம், நம்மளை யாருமே இந்த அளவுக்கு பேசல, ஆனா தாவீதை குறித்து மாத்திரம் இப்படி எல்லாம் உயர்ந்து பேசுறாங்களே, எப்படி ஆகிலும் நம்ம இடத்த தாவீது பிடிச்சிருவானோன்ற பயத்து நிமித்தமாகவும் தாவீது என்ன பண்றாரு, எப்படி ஆகிலும் தாவீதை ஒடுக்க வேண்டும், எப்படி ஆகிலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவனை இந்த வேளையில துரத்துகிறான். அதுதான் மேல நம்ம அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிடப்பட்டிருக்கோம். சவுல் தாவீதை கொல்லுவதற்காக இராணுவங்களை அவன் அனுப்புகிறான் என்று. அல்லேலூயா. பாருங்க, இப்படிதான் கூடவே இருக்கிற சில உறவுகள், நல்ல காரியமாக இருக்கும், நல்ல நண்பர்களாக இருப்பாங்க, கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க நிமித்தமாக நமக்கு பிரச்சனைகள், நெருக்கடிகள் நிறைய காணப்படும். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் நம்மளை வீழ்த்திடணும், எப்படி ஆகிலும் நம்மளை கொன்னுடணும், எப்படி ஆகிலும் நம்மளை தலை தூக்க விடக்கூடாது அப்படின்னு பல முயற்சிகள் பிசாசானவன் செய்ய விடுவான். பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானானவன் என்ன காரியத்துக்காக அவன் இந்த உலகத்தை அழிக்கிறான் அப்படின்னா, யாரும் நல்லா இருக்கக்கூடாது என்பதுதான் அவனுடைய சட்டமும் திட்டமே. ஸோ எப்படியாவது அழிக்கணும், ஒரு பேரோட ஒரு புகழோட ஒரு மனுஷர்கள் நல்லா வராங்கன்னா அதை சாத்தான் விட மாட்டான். எப்படியாவது மனுஷர் மூலியமாக அந்த காரியத்தை நடத்துவான். இங்கே நாம் அந்த காரியத்தை தான் பார்க்குறோம். இப்போ எரிச்சலின் ஆவி சவுலுக்கு எப்படி வருகிறது என்றால், ஒரே ஒரு இன்சிடென்ட் நிமித்தமாக ஒரு காட்சி பார்க்குறான். தாவீதை உயர்த்துகிறார்கள், தம்மை தாழ்த்துகிற மாதிரி அவர் உணர்கிறார். உடனே அவர் தாவீது மீது பகையாக மாறுகிறான். ஸோ இப்போ இந்த நாட்களில் நாம தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்ய எல்லாருமே காத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார், உங்களுக்கு கோட்டையாக இருப்பார், உங்களுக்கு அடைக்கலத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. தாவீதை அப்படிதான் எப்படி ஆகிலும் கொன்னிட வேண்டும் சொல்லிட்டு சவுல் பல முறை முயற்சி பண்ணி கிட்ட நெருங்கும் போது கூட, ஆனால் தாவீதை தொட முடியல, தாவீது கிட்ட நெருங்க முடியல. அவன் பல முறை முயற்சி பண்ணி தோற்றுதான் போனான் சவுல். ஆனால் தாவீதை கர்த்தர் தப்புவித்தார். பல காரியங்களாக ஓடிக்கிட்டே இருந்தார். தாவீது ஓடினாரு, பல இடங்களில் ஒளிந்தாரு, பல இடங்களில் தன்னுடைய சூழ்நிலைகளை, ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களான்ற அளவுக்கெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சாரு. ஆனாலும் கடைசி ஒரு தருணம் வரும்பொழுது தேவன் எந்த இடத்துலையும் அவனை கைவிடலை, எந்த இடத்துலையும் அவனை விட்டு கொடுக்கல. ஆண்டவர் சவுலின் கைக்கும் ஒப்பு கொடுக்கல. ஒரே ஒரு முறை, ஒரு சான்ஸ், அவனை கர்த்தர் தப்புவித்தது மாத்திரமல்ல, அவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாகவும் கர்த்தர் மாற்றினார். ஆமேன். இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்கு கூட ஒருவேளை தோணும், நம்மளை ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, நமக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியாக இருக்குது, நம்ம கூட இருந்தவங்களே நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க தான், ஆனால் நம்மளை இப்படி பண்ணுறாங்க, நமக்கு வெளியில் சாட்சி சொல்ல முடியல, நம்மளை போட்டு ஒடுக்குறாங்க, நம்முடைய லைஃப்பில் இப்படியே அழிஞ்சிருவோமோ, நமக்கு நல்ல ஒரு ஹைக் கிடைக்காதோ, நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு போக மாட்டோமா, ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கடி, நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேனே, எனக்கு சரியான வசதி வாய்ப்பு வரலையே, எனக்கு சரியான பணம் கிடைக்கலையே, எனக்கு சரியான உயர்வு கிடைக்கலையே, ஆண்டவரே நான் அழுத்தும்படியாக ஓடுகிறார்கள். ஸோ படிப்பாகட்டும், மற்ற காரியங்களாகட்டும், உங்களை துரத்துகிறவர்கள் உங்கள் பட்சத்தில் இருப்பார்கள். அவர்கள் துரத்தி எப்படியாகிலும் உங்களை அழிக்க வேண்டும் என்று பல முறை முயற்சித்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் முதல்ல இருந்து ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் தேவனாகிய கர்த்தர் தான் அடைக்கலமானவர். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம ரொம்ப திட்டமாய் தாவீது சொல்லுகிறார், ஆமா ஆண்டவரே, நீர் எனக்கு தஞ்சம், நீர் தான் எனக்கு தஞ்சம், நீர் தான் எனக்கு அடைக்கலமானீர். நான் எங்கெல்லாம் ஓடி அடைக்கலத்தில் தேடினாலும் நிறைய பேர் எனக்கு அடைக்கலம் கொடுக்கல, நிறைய பேர் உதவி செய்யல எனக்கு, ஆனால் நீங்களோ எனக்கு அடைக்கலமாய் உதவியாய் இருந்து என்னை சவுலின் கை
கைக்கு தப்புவித்தீர் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி வரும் நாட்களில் நீங்களும் ஒரு மிகப்பெரிய சாட்சியை சொல்ல போறீங்க. என் கர்த்தர் எல்லா சத்துருக்களுக்கு மத்தியிலிருந்து கர்த்தர் என்னை விலக்கினார், என்னை விலக்கி காப்பாற்றினார், என்னை தப்புவித்தார். ஸோ தேவன் என்னோடு கூட இருந்தார். யாருடைய கையும் என் மீது படாதபடிக்கு கர்த்தர் என்னை தப்புவித்து ஆண்டவர் அவர் அடைக்கலத்தில் வைத்து கொண்டார் என்று நீங்கள் ஒரு சாட்சி சொல்லும் காலம் துரிதமாய் வந்தது. ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க. இந்த காலை வேளையில நம்பிக்கையோடு இருங்க. நெருக்கத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஸோ துரத்துகிறாங்களே, இப்போ புலம்புறாங்களே, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கலாய்க்காதீங்க. என் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். என் தேவன் உங்களை வழி நடத்துவார். சவுல் ஒவ்வொரு முறையும் துரத்திக்கிட்டே இருக்கான். தாவீது ஆண்டவராகிய கிறிஸ்து அவனை தப்புவித்து கொண்டே இருந்தார். அப்படிதான் எந்த இடத்துலையும் ஆண்டவர் வந்து தாவீதை விடாமல் காப்பாற்றினது போல உங்களையும் யார் வேணா என்ன வேணா செய்யட்டும், கிறிஸ்துவினுடைய அடைக்கலத்தில் நீ இருக்கிறபடினால, கிறிஸ்துவோடு கூட நீ செயல்படுகிறபடினால கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? எழுந்து நிமிர்ந்து நடக்க தான் போறீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். இப்பொழுது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ராஜா, ஆண்டவரே கர்த்தாவே, தாவீதோடு இருந்தது போல கர்த்தாவே எங்களோடு கூட இருப்பேன் என்று இன்றைக்கு காலை வேளையில் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, அநேகருக்கு நெருக்கங்கள் உண்டாயிருக்கிறது. யார் யாரெல்லாம் இந்த வேளையில நெருக்கப்பட்டு ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ எல்லோருக்கும் ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தாவே நீர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினால அடியேன் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் காத்தவரே உம்முடைய கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இனியும் தொடர்ந்து காத்து வழி நடத்துவீராக. சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துங்க. எல்லா பயத்துக்கும் பலவீனத்துக்கும் விலக்கி காத்திருளுங்க. மனுஷனை கண்டு பயப்படாதபடிக்கு தேவரீர் உம்மை கண்டு ஆண்டவரே அப்பா உம்மீது விசுவாசத்தோடு ஓட கிருபை கொடுத்து ஆசீர்வதியும். வேலை ஸ்தலத்தில் உயர்வாய் வைத்து கொள்வீராக. ஆண்டவரே அப்பா மற்ற எல்லா இடங்களிலும் சாட்சியாய் நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இம்மட்டும் காத்த தெய்வத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். விசேஷமா வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் யாராலும் இந்த வேளையில பாதிக்கப்பட்டிருந்த அப்பேற்பட்டவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த காலை வேளையில கட்டளிடுவீராக. வியாதி நீங்கட்டும், பலவீனம் நீங்கட்டும், சோர்வு நீங்கட்டும், பயம் நீங்கட்டும். கர்த்தர் தாமே ஆண்டவரே இவங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.